ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபில்லா என்டர்டெயின்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் குவியம் மீடியா ஒர்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய மறக்குமா நெஞ்சம் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா காதல் திரைப்படங்கள்லையும் ஒரு பழைய காதல், புதிய காதல் மற்றும் பல கோணத்தில் காதலை பற்றி நிறையா திரைப்படங்கள் வந்தாலும் இதுவும் அந்த வரிசையில் தாங்க காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு 90s காலகட்டத்தில் 90s கிட்ஸுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காதல் கதையத்தை இதை படமாக எடுத்திருக்கிறாரு இயக்குனர். ஸோ இந்த படத்தில் மெயினாக யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரக்ஷன், மலினா அண்டு தீனா, ராகுல் அண்டு ஸ்வேதா வேணுகோபால் இப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் முனிஷ்காந்த், அருண் குரியன், அகிலா அண்ட் ஆசிகா கதர் அண்ட் நட்டேலா லோடிஸ் அண்ட் விஸ்வந்த் இப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட இந்த படத்தினுடைய கதை நகர்ந்து கொண்டே போகுது. ஸோ இவங்க எல்லாமே இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்சு, வரக்கூடிய ஒரு காமெடியான ஒரு ரெகுலராக வரக்கூடிய அரட்டைகள், இந்த மாதிரியே கதை நகர்ந்து கொண்டு போகுது. ஸோ இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் புதுசாக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நியூவாக ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய பொண்ணு யாரை நம்ம லவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சில டாஸ் எல்லாம் போட்டு பார்க்குறது, செய்கிறது, இந்த மாதிரி ஒரு நார்மலாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்களோட கதை நகருது. இறுதியாக நம்ம ஹீரோ வழக்கமாக ரக்ஷன் லவ் பண்ணணும். ஸோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரக்ஷன் அந்த பொண்ணை ஒருதலை பட்சமாக காதலிச்சு காதல் நகர்ந்து கொண்டே போகிறப்ப எப்படியாவது நம்மளுடைய ஸ்கூல் ஆனுவல் டேல அந்த பொண்ணுகிட்ட நம்ம காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப பட் ஆனுவல் டேவும் வருது. பட் ஆனால் அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலை. ஏன் அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இந்த படத்தினுடைய கதை நகர்ந்து கொண்டே போகுது. ஸோ ரக்ஷன் தனக்குன்னு ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே படித்து முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அது லைஃப் அந்த மாதிரி போகுது. தீனாவும் ரக்ஷன் கூட சேர்ந்து இந்த மாதிரியே பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரக்ஷன் ரொம்ப நாள் நம்மளுடைய ஸ்கூல், காலேஜஸ் படித்த பசங்கள், நம்மளுடைய பழைய ஸ்கூல் மென்டெல்லாம் வச்சு ஒரு பெரிய ரீயூனியன் மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீனாட்ட ஷேர் பண்ணுறாரு. பட் இந்த சுச்சுவேஷனில் தீனா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ நீ திரும்பவும் பிரியதர்ஷினி கண்டிப்பாக ரீயூனியனுக்கு வருவா, எப்படியாவது பார்க்கணும், சந்திக்கணும், இந்த நோக்கத்தில் தான் நீ ரீயூனியன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கோணத்தில் போய்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்க படித்த அந்த பேட்சில் எல்லாருமே காப்பி அடித்து இல்லை ஸ்கூலுடைய ஒத்துழைப்போடு தான் இவங்க பாஸ் பண்ணி வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இந்த ஸ்கூல் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ கோர்ட்டும் இமீடியட்டாக என்ன பண்ணுதுன்னா, அந்த பேட்சில் +2 முடிச்சுட்டு வெளியேறின எல்லாரும் திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய +2 மார்க்ஸ் எல்லாமே செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு பரபரப்பான தீர்ப்பை சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆஃபீஸ் 3 months லீவ் கொடுத்துருங்க, கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தோடனே ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஒரு குழப்பத்தோட என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ஒரு ஃபீலிங்கோட வர்றப்ப ரக்ஷன் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ரீயூனியனில் பிரியதர்ஷினியை சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய எல்லாருடைய பழைய நினைவுகளை திரும்பவும் ரீகால் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இயக்குனர் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியும். 19s கிட்ஸுடைய லவ் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுடைய லவ்வும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் கோபி துரைசாமி ரொம்ப எக்ஸலண்ட்டாக அருமையாக தன்னுடைய ஒளிப்பதிவை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மியூசிக் சொல்லவே வேணாங்க. சச்சின் வாரியர் ரொம்ப அழகாக அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அப்புறம் மேடையில் அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகள், பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக ஸ்கோர் பண்ணி படத்தை ரொம்ப உச்சகட்டத்துக்கே கொண்டு போயிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் எடிட்டர் பாலமுரளி, ஆர்ட் டைரக்டர் பிரேம் அண்ட் பாடகர் தாமரை, காஸ்டியூம் டிசைனர் ரம்யா சேகர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அக்ஷய புல்லா. ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் பிளே, படத்தினுடைய நகர்வுகள் போகிறதே தெரியாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இது மொத்தத்தில் 19 கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் 2 பேருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்குமா நெஞ்சம் கண்டிப்பாக எப்பயுமே மறக்காத நெஞ்சமாக தான் இருக்குது. இதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உணர்வுகளாக தான் நமக்குள்ள பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.